எரேமியா 30:22. நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்களை நான் கைவிடாதிருப்பேன். 2 யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நான் உங்களுக்கு இரக்கம் செய்வேன், நான் உங்களுக்கு சகாயம் செய்வேன், நான் உங்களுக்கு அதிசயம் செய்வேன். 3 லூக்கா 1:13. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சிறையிருப்பை மாற்றுகிற கர்த்தர், சிந்திய கண்ணீருக்கு பலனை கொடுக்கிற கர்த்தர், சிறுமையான வழக்கை விசாரிக்கிற கர்த்தர். 4 ஏசாயா 44:24. நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அவர்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன், அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன், அவர்கள் குறைவுகளை நிறைவாக மாற்றுவேன். யோவான் 10:27. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். நம்முடைய தேவைகளை அறிந்த தேவன், நம்முடைய கிரியைகளை அறிந்த தேவன், நம்முடைய வேதனைகளை அறிந்த தேவன். யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஆபிரகாமை திக்கற்றமாய் விடாமல் ஆசீர்வதித்தார், ஈசாக்கை திக்கற்றமாய் விடாமல் ஆசீர்வதித்தார், யாக்கோபை திக்கற்றமாய் விடாமல் ஆசீர்வதித்தார். 7 ஆதியாகமம் 29:32. கர்த்தரின் சிறுமையை பார்த்தறினார். சிறுமைப்பட்டவருக்கு ஆறுதல் செய்கிற தேவன், சிறுமைப்பட்டவருக்கு அடைக்கலமான தேவன், சிறுமையான வேண்டுதலை கேட்கிற தேவன். 8 யோசுவா 1:5. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உண்மையா இருந்த யோசேப்பை கர்த்தர் கைவிடவில்லை, உறுதியா இருந்த யோபுவை கர்த்தர் கைவிடவில்லை, ஊழியக்காரனாக யோசுவாவை கர்த்தர் கைவிடவில்லை. 9 மார்க் 9:23. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தால் நன்மையை காண்போம், விசுவாசித்தால் ஜெயத்தை காண்போம், விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்போம். எரேமியா 15:11. நான் உனக்கு சகாயம் செய்வேன், பலப்படுத்தி சகாயம் செய்வேன், சத்ருக்கு எதிர்பட்டு சகாயம் செய்வேன், தாழ்த்துகிறவருக்கு சகாயம் செய்வேன். 11 2 நாளாகமம் 1:7. நீ விரும்புகிறதை என்னிடம் கேள் என்றார், நீ விரும்புகிறபடி ஆகும் என்றார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை தருவேன் என்றார். ஏசாயா 41:13. நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் நம்மை நடத்தும் போது துணையா இருப்பார், அவர் நம்மை நம்புகிறவர்களுக்கு துணையா இருப்பார், அவர் நன்மைக்காகவே துணையா இருப்பார். தட்டலாமா? சத்தமாக தட்டுங்க. நன்மைகளோடு கூட வாக்கு தத்தங்களை நான் மதியானம் தான் ஃபோன் பண்ணி கேட்டேன். இந்த மாதிரி இந்த வசனத்தை சொல்லி முடியுமா? ஐயா நீங்கள் தூங்கி எழுந்து என்னை கேட்டால் கூட நான் சொல்லுவேன், தைரியமாக வந்து சொல்கிறேன்னு சொல்லி கர்த்தர் இப்படியாய் கிருபையாய் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து எத்தனை சூழ்நிலையில் மத்தியில் கர்த்தர் மகளை கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி எரேமியா சொன்னது போல நம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அல்லேலூயா சொல்லலாமா? தாவீதும் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். அதனாலே கர்த்தர் மகளை ஆசீர்வதிக்கட்டும், மகளுடைய வாழ்க்கையிலும் புதிய வருஷத்தில் பெரிய காரியத்தை செய்யட்டும். ஒரு பாடலை பாடு. இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும்,